ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோட்டல் போகாமலே ஹோட்டல் ஸ்டைலில் உருளைக்கிழங்கு பூரி மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இது கூட நான் 3 பச்சை மிளகாய் நல்லா கீறி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூட நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியை நறுக்கி வச்சிருக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. நம்மளுக்கு வெங்காயமும் தக்காளியும் லைட்டாக சுருங்கிருக்கு. இப்போ மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணலாம். இன்னைக்கு நான் 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்துட்டு நல்லா மசிச்சு வச்சிருக்கேங்க. இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கலாங்க. கட்டி இல்லாம மேஷ் பண்ண உருளைக்கிழங்க நம்ம மசாலால சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. பாருங்க, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம இப்படியே சாப்பிடனாலும் சாப்பிடலாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது திக்கா இருக்கு, இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கறதுனாலும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் தண்ணி சேர்த்தும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்க, கொஞ்சமா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாங்க. மிக்ஸ் பண்ணா போதும், இன்னும் கொஞ்சம் நல்லா இது தண்ணி மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இந்த மாதிரி நீங்க செஞ்சு குத்தீங்கன்னா பூரி சப்பாத்தி சீக்கிரமா காலி ஆயிடுங்க. நம்ம இதை வச்சு நம்ம மசால் தோசை கூட பண்ணலாம். பூரிக்கும் சப்பாத்திக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம வின்சி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.